السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفر ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وأن محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. قال نبينا صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய எல்லாமல்ல அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் அவனுடைய சத்திய மார்க்கத்தை அதனுடைய தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்ள வேண்டும் என்ற நோக்கத்திலே வாரந்தோறும் நிகழ்த்தப்படக்கூடிய இந்த மார்க்க சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் பங்கெடுத்திருக்கின்றோம். இந்த அருமையான வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி தந்த வல்ல நாயன் அல்லாஹுக்கே அனைத்து புகழும் என்று அல்லாஹ்வை மீண்டும் போற்றி புகழ்ந்தவனாக இந்த உரையை துவங்குகிறேன். கண்ணியத்திற்குரியவர்களே, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை இந்த உலகத்தில் படைத்து வாழ வைத்திருக்கின்றான். இந்த மனிதர்களை பலவிதமான குணாதிசயங்களோடு அல்லாஹ் படைச்சிருக்கிறான். நிறைய குணங்கள் மனிதர்களுக்கு இருக்கிறது. சில நேரங்களில் மனிதர்கள் உணர்ச்சி வசப்படுவார்கள். அந்த உணர்ச்சி வசப்படக்கூடிய அந்த குணத்தை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். அப்படித்தானே? சில நேரங்களில் மனிதர்கள் வெகுண்டு எழுவார்கள். எதன் மூலமாக? கோபத்தின் மூலமாக. இந்த கோபம் என்று சொல்லக்கூடிய ஒரு உணர்வையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களுக்கு தந்திருக்கின்றான். அதே மாதிரி ஒரு விதமான படபடப்போடு இருப்பார்கள், பயத்திலேயே இருப்பார்கள். பயம் என்று சொல்லக்கூடிய உணர்வையும் அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? மனிதர்களுக்கு தந்திருக்கின்றான். அதே மாதிரி நகைச்சுவை உணர்வோடு வாழக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் தந்திருக்கிறான். சிரிச்சு நல்ல மகிழ்ந்து பேசி சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நிலையும் மனிதர்களுக்கு இருக்கிறது. அதே போல எமோஷனல், அதாவது அந்த எமோஷனுடைய வெளிப்பாடு என்ன ஆகும்னா, கண்கள்ல இருந்து கண்ணீர் வந்துடும், அழுதுருவாங்க. அப்படிதானே? அழுகை என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மையை அல்லாஹ் செஞ்சிருக்கிறான், மனித சமுதாயத்துக்கு அல்லாஹ் தந்திருக்கிறான்.
இப்படி பலவிதமான குணாதிசயங்களோடு வாழக்கூடிய மனிதர்கள் இந்த குணாதிசயங்கள்ல ஒரே ஒரு குணாதிசயத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல ஒரு இடத்துல சொல்றான், 53வது அத்தியாயம் 43வது வசனம் என்ன சொல்றான்? அதுல வ அன்னஹு ஹுவ அதுஹக வ அபுகா, நாளே வார்த்தை தான். வ அன்னஹு ஹுவ அதுஹக வ அபுகா, அவன்தான் சிரிக்கவும் வைக்கிறான் அழவும் வைக்கிறான். நாம சிரிக்கிறது அல்லாஹ்வுடைய அருள், அதே மாதிரி நாம் அழுகையை வெளிப்படுத்துவதும் இந்த தன்மையை அல்லாஹ் தான் தந்திருக்கிறான். சிரிப்பை தந்ததும் அல்லாஹ் தான், அழுகையை தந்ததும் அல்லாஹ் தான். புரியுதா உங்களுக்கு? இந்த உணர்வை தந்தது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். இந்த இரண்டு உணர்வுகள்ல அழுகை என்று சொல்லக்கூடிய அந்த உணர்வை தான் இன்னைக்கு நாம பார்க்க இருக்கிறோம். மனிதர்கள் அழுவார்கள். எதற்கெல்லாம் அழுவாங்க? அதாவது அழுகனா சும்மா வந்துடாது, அப்படிதானே? சிரிப்புனா கூட சும்மா சிரிச்சிருவாங்க, அப்படி சும்மா சிரிச்சிடலாம், நடிப்புக்காக சிரிச்சிடலாம். ஆனா அழுக வந்து நடிப்புக்காக அழுவ முடியுமா? அழுவ முடியாது. அப்ப நீங்க கேட்கலாம், சினிமாலாம் ஒரே ஒப்பாரி காடா வைக்கிறாங்களே, நாடகத்துல வந்து அந்த நடிகர்லாம் அழுவுறாங்களே அப்படின்ட்டு. அதுக்கு என்ன ஒரு ட்ரிக் இருக்கு, சரியா? கிளிசரின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை, ஒரு கெமிக்கல்ல அதை அப்ளை பண்ணா கண்ணில இருந்து என்ன செய்யும்? கண்ணீர் வரும். அப்படி கண்ணீர் வரும் என்ன செய்யலாம்? அது நடிக்கிற மாதிரி அழுதலாம். சும்மா உங்களை கூப்பிட்டு அழுவ சொன்னா அழுவிலா? அழுவுங்கன்னு சொன்னா அழுவ மாட்டோம். சிரிஞ்சனான்னு செஞ்சிருவோம், ஆஹான்னு சிரிச்சிருவோம், சும்மா சிரிச்சிருவோம், சரியா? இந்த அழுகை என்று சொல்லக்கூடிய இந்த தன்மை என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, உண்மையிலேயே மனுஷன் அழுவணும்னு சொன்னா மூளையை போய் தட்டணும், அந்த சுரபி வந்து சுரக்கணும், கண்லேருந்து கண்ணீர் வடியும். நீங்க கண்ணெல்லாம் நீங்க ஆய்வு பண்ணும் பொழுது நீங்க சமூக ஊடகங்களை நீங்க பார்க்கலாம், சமூக வலைதளங்களை பார்க்கலாம். நிறைய தேவையில்லாத வீடியோ நம்ம பார்ப்போம். தேவையான வீடியோ என்ன தெரியுமா? மனிதனுடைய உடல் அமைப்பை குறித்து அந்த விஞ்ஞானம் பேசும். அதை அப்படியே டெமோவை காட்டுவாங்க. மனுஷனுடைய இதயம் எப்படி இருக்குது, அவனுடைய நுரையீரல் எப்படி இயங்குது, அவனுடைய கண்ணு எப்படி இயங்குது. இந்த கண்ணெல்லாம் அப்படியே மைனூட்டா 3Dல HD என்ன செய்வாங்க, போட்டு காட்டுவாங்க. அதெல்லாம் பார்க்கும் பொழுது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனிதர்களை எப்படிப்பட்ட ஒரு மெக்கானிசத்தோடு அல்லாஹ் படைச்சிருக்கிறான் என்பது அங்க நமக்கு புரியும். அப்ப இந்த அழுகை, இந்த கண்ணீர் வருதுல, தார தாரையா வடியும். எங்கேருந்து வருது இந்த அழுகை? அதான் அல்லாஹ்வுடைய செட்டப். இவ்வளவு தண்ணி வருதுல கண்லேருந்து, எங்கேருந்து வருது பாத்தீங்கன்னா அது அல்லாஹ்வுடைய செட்டப். இந்த அழுகை என்பது நமக்கு உணர்வு பூர்வமா வந்தா தான் அது அழுகை வரும். ஏதாவது ஒரு ரியாக்ஷன் உள்ள நடக்கணும். அப்ப அது குறித்து தான் என்ன செய்யறோம், இன்னைக்கு உரையில விலாவாரியா பார்க்க இருக்கிறோம். தலைப்புக்கு பேர் கூட வச்சுக்கிறதா. என்ன தலைப்புனா, கண்ணீர் துளிகள். இன்றைய தலைப்பாக கண்ணீர் துளிகள் தான் தலைப்பு. இப்ப நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், நீங்களே சொல்லுங்க. பல்வேறு காரணங்களுக்காக மனுஷன் அழுகுறான், அப்படிதானே? எதுக்கெல்லாம் மனிதன் அழுவார்கள் சொல்லுங்க காக்கா? இங்க சொல்லட்டும். துக்கத்தினால அழுவாங்க. வேற வலி, வேதனை, உடம்புல ஏதாவது வலி வந்துச்சுன்னா வலிக்குதுன்னு சொல்லி என்ன செய்வோம், எல்லாரும் அழுவோம். அவர் பெரிய பாடி பில்டராகவே இருக்கட்டும், உடம்புல ஒரு வலி வந்துச்சுன்னா அழுதுருவாங்க. சரி, 1 2 வேற சந்தோஷம், அது வந்து ஆனந்த கண்ணீர்னு சொல்லுவாங்க, அப்படிதானே? திடீர்னு வந்து உங்களுக்கு ஒரு 10 லட்ச ரூபா விழுந்திருக்குன்னு சொன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். 10 லட்சமான்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய காசை நமக்கு வந்திருக்கு அப்படின்னு ஆனந்தத்தில் அழுவாங்க. வேற இதுமா பயம், பயத்தினால அழுவாங்க. வேற வீட்டுல யாராவது வஃபாத் ஆயிட்டாங்கன்னா, தனக்கு பிடித்தவங்க மூத்தாயிட்டாங்கன்னா அழுவாங்க. வேற வேணாமா? வியாபாரத்தில் நஷ்டம் ஏற்பட்டு அழுவாங்க. வேற என்னமா?
புரிய சத்தமா பேசுங்க. குழந்தைகளுக்கு யாராவது உடம்பு சரியில்லைன்னா அழுவாங்க. பிள்ளைங்களுக்கு தான் பெற்ற பிள்ளைங்களுக்கு ஏதாவது தாங்க முடியாத நோய் வந்துச்சுன்னா அதை குறித்து அழுவாங்க. வேற என்னவா வலி சொல்லிட்டாங்க. பாம்பு கடிச்சாவா என்னவா விஷஜந்து, அதான் விஷஜந்து கடிச்சாதான் அது வலி. உடம்புல வலினா எந்த வலினா வச்சுங்க இல்ல அழுவாங்க. சரி ஓகே. அது வேற எதுக்கு அழுவாங்க? சோதனைகள் வரும்போது அழுவாங்க. சரி ஓகே போதும். இப்ப நான் சொல்றேன், நீங்க சொன்னதால வந்துட்டான் பாருங்க. எதுக்கெல்லாம் மனுஷன் அழுகுறான்னு பாருங்க. அழுகையில ஸ்பெஷலிஸ்ட் யாரு? ஆனா பெண்ணா? பெண்கள் ஸ்பெஷலிஸ்ட். சரியா? சரி, சிரிப்பு வருது. சரி ஓகே. கேட்பாங்க சில நேரத்தில், திடீர்னு பார்த்தா திடீர்னு கண்ணில் தாரையா வரும். ஸ்டாக் வச்சிருப்பியோன்னு கேட்பாங்க. ஸ்டாக் உள்ள இருக்குமோ உண்டு. அதாவது பெரும்பாலும் ஆண்கள் அழுவ மாட்டாங்க அவ்வளவா. சரியா? பெண்கள் அழுதுருவாங்க. அது அந்த டாபிக்குள்ள நான் போல. சரியா? அது என்ன காரணம், ஏன் எப்படிங்க பின்னாடி வரேன். என்ன காரணம்? பலவீனமானவங்க பெண்கள் பலகீனமானவர்கள். அவங்க எதையும் தாங்க முடியாத இதயம் படைத்தவர்கள். டக்குன்னு ஒரு விஷயத்த சொன்ன உடனே டக்குன்னு அழுதுருவாங்க. சரியா? சரி. இப்ப பொதுவா மனிதர்கள் எதுக்கெல்லாம் அழுகுறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 14 காரணத்துக்காக அழுகுறோம். 14 காரணங்கள் எனக்கு தெரிஞ்சு போட்டு வச்சு, அதுக்கு மீறி கூட இருக்கலாம், அது துடிக்கிற ராணி கூட இருக்கலாம். ஒண்ணு பயத்தினால அழுவாங்க. இதுல நீங்க சொல்லிட்டீங்க பயம், ஏதாவது பயம், திடீர்னு பயந்துட்டா பயத்தினால் அழுவாங்க. உடலில் ஏதாவது வலி ஏற்பட்ட, சாதாரண வலி இல்லை, தாங்க முடியாத வலி என்ன செய்வாங்க? அழுதுருவாங்க. அதுக்கப்புறம் சோதனைகளின் பொழுது அழுவாங்க. கடுமையான சோதனை வந்துட்டா அழுவாங்க. அப்புறம் துக்கத்தின் பொழுது, சோதனை துக்கம் ஆகுனுதான், இந்த துக்கத்தின் பொழுது என்ன செய்வாங்க? அழுவாங்க. அதே மாதிரி பலவீனத்தால் அழுவார்கள். பலவீனம், நம்மளால முடியலையே, ஒரு பலவீனம் ஏற்படக்கூடிய நேரத்தில் செய்வாங்க? கண்ணீரை வெளிப்படுத்துவார்கள். அதே மாதிரி அன்பை பொழியும் பொழுது செய்வாங்க? அன்பை பொழியும் பொழுது அழுக வரும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஊர்லலாம் வெளிநாட்டில் போய் சம்பாதிக்கிறாங்களே, 1 வருஷம் 2 வருஷம் கழிச்சு வருவாங்க. வந்த உடனே என்ன செய்வாங்க? கணவனை பார்த்த உடனே ஆயிடும், கண்ணீர் வரும்ல. ஆனா அப்படி இருக்கக்கூடாது. 2 வருஷம் 1 வருஷம்லாம் பிரிஞ்சுலாம் இருக்கக்கூடாது. கணவனோட தான் மனைவி இருக்கணும். சரியா? சில பேர் என்ன செஞ்சாங்க, திருமணம் ஆகி 2 நாள்லயே பிளைட்டை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. இதனால ரொம்ப நாள் கழிச்சு வரும்பொழுது பார்த்த உடனே என்ன செய்யறாங்க? அன்பை பொழியும் பொழுது அழக்கூடிய நிறைய. இதெல்லாம் சந்தோஷம். சந்தோஷத்தை திடீர்னு நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிருக்கோம், எக்ஸாம்ல பாஸ் ஆயிட்டோம். பாஸ்னா சாதாரண பாஸ் இல்ல, ஸ்டேட் லெவல்ல. நீ தான் ஸ்டேட்ல ஃபர்ஸ்ட் அப்படின்னு என்ன ஆயிடும்? கண்ணீர் வந்துடும். சந்தோஷத்தை கேட்கும் பொழுது, அன்பை பொழியும் பொழுது. அதே மாதிரி நீங்க சொல்றீங்களே, வறுமை ஏற்பட்டு விடுமே என்ற பயம். அத பொருளாதாரத்தில் நல்லா இருப்போம், திடீர்னு பாத்தீங்கன்னா வறுமை வந்துருமோ, சாப்பாட்டுக்கே வழியெல்லாம் போயிடுமோ, நம்ம கஷ்டப்படுவோமோ என்று நினைத்து செய்வாங்க. வறுமை ஏற்பட்டா கூட அழக்கூடியவர்களா இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு தேவையை மற்றவன் கேட்கும் பொழுது, கெஞ்சி கேட்கும் பொழுது, ஒரு உதவியை கேட்கும் பொழுது கண்ணீர் வடிப்பார்கள். நான் இவ்வளவு கஷ்டப்படுறேன், இவ்வளவு சிரமத்தில் இருக்கிறேன் அப்படின்னு செய்வாங்க? கண்ணீர் வடிப்பார்கள். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா யாராவது அழுவுனா அதை பார்த்து அழுதுரும் இருக்குதுக்கா. யாராவது அழுவுனாவீங்களேன், அதை பார்த்து நம்ம அழுவோம், காரணமே இருக்காது. ஆனா அவங்க கடுமையா அழுகுறதை பார்த்து அழுதுருவோம். எப்போ? உதாரணத்துக்கு ஜனாசா தொழுகை இருக்கு வச்சுங்களேன். ஜனாசா தொழுகை இறந்தவருடைய மகன் தொழு வைப்பார். தொழு வைக்கும் போது அவரால் என்ன செய்ய முடியாது? கட்டுப்படுத்த முடியாது. இமாம் தொழு வைப்பது ஒன்றும் தெரியாது. இமாம் தொழு வைப்பார், அவருக்கு ஏதாவது உணர்வு வருமா? அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் 4 தக்பீரை சட்டன்னு முடிச்சு தூக்குங்கடா மையத்தை அப்படின்றாரு. அதே இறந்தவருடைய உறவினர் மகன் தொழு வைக்கும் பொழுது 2 தக்பீர் கரெக்டா சொல்லுவான். 3ஆவது தக்பீர் உம்மாக்கா வாப்பாக்கா துவா செய்யும்போது என்ன செஞ்சிடும்? கண்ணிலேருந்து கண்ணீர் தாரத்தாரியா ஊத்தும். நின்று தொழுவாங்களே அவங்கள என்ன செஞ்சிருவாங்க? அழுகக்கூடிய நிலையை வந்துடும். அப்ப யாராவது அழுகுறத பார்த்தா நம்ம அழுவோம். அதே மாதிரி யாராவது சிரமப்படுறத பார்த்தாலும் அழுவ வந்துடும். யாராவது சிரமப்படுவாங்க வைங்களேன், ஒரு கஷ்டத்துல, ஒரு துயரத்துல. இப்ப பூகம்பெல்லாம் வந்துச்சுல, மிகப்பெரிய இயற்கை பேரிடர்கள்லாம் வரும் பொழுது, கடுமையான ஒரு நஷ்டத்துக்குள்ளாகும் பொழுது அதை பார்த்து என்ன செய்வோம்? அழுவோம். அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா நடிப்புக்காக கூட சில பேர் அழுவாங்க. கண்ணிலிருந்து வராதுதான், ஆனா கண்ணீர் வந்துட்டாலும்
அந்த அழுகை நடிப்புக்காக கூட இருக்கும். இவன் நடிப்புக்கு தான் அழுகுறான்னு சொல்லிட்டு போலியா அழுவாங்க. இது ஒரு வகை. அதே மாதிரி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நாடகத்தை பார்த்து அழுவாங்க. நாடகத்தை, சினிமாவை இதை அப்படியே பார்த்துட்டே இருக்கும் பொழுது அதுல வரக்கூடிய அந்த எமோஷனலான காட்சி, கஷ்டமான ஏதாவது துயரமான காட்சி வரும் பொழுது அதை பார்த்து என்ன செய்வாங்க, கண்ணில இருந்து கண்ணீர் வடிப்பாங்க. அதே மாதிரி தனக்கு பிடித்தவர்கள் தோர்த்து போய்விட்டால் அதை பார்த்து அழுவாங்க. இப்ப ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்குதுல, இந்த ஃபிஃபா வேர்ல்டு கப் கால்பந்து வேர்ல்டு கப் நடக்குதுல, இதுல எனக்கு பிடிச்ச அணி வெளியே போயிடுச்சு, அதை பார்த்து என்ன செய்யறாங்க, அழக்கூடிய சின்ன பிள்ளைங்களும் செய்யறாங்க, இதை பார்த்துலாம் அழுகுறாங்க. அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இவ்வளவு காரணங்களுக்காக அழக்கூடிய மனிதர்கள், நான் உங்கள்கிட்ட கேட்டேன்ல எதுக்கெல்லாம் மனுஷன் அழுகுறான் அப்படின்னு கேட்கும் பொழுது பல காரணங்கள் சொன்னீங்க. ஒரு காரணத்தை யாருமே சொல்லல. ஒருத்தர் சொன்னாரு, அதுல 2 காரணம் இருக்கு, அழுவோம், 2 காரணத்துக்கு அழுவோம். அது என்ன அழுவுன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, அதாவது உண்மையிலேயே ஒரு கஷ்டத்தை பார்த்து அழுவுறது அது ஒரு விஷயம், அப்படிதானே? இப்ப ஒரு டீம் தோத்துட்டு வைங்களேன், அதை பார்த்து ஒருத்த அழுகுற, ஏதாவது பயன் இருக்கா? தனக்கு பிடிச்ச ஒரு அணி தோத்து விட்டது, அதை பார்த்து ஒருத்த அழுகுறான்னு சொன்னா அது அழுகைக்கு பலன் இருக்கா? பலனே கிடையாது. அவன் ஜெயிச்சா அவனுக்கு காசு, அவன் தோத்தா போயிடுவான், அதை பார்த்து அழுகுறான். இப்படி வீணுக்கெல்லாம் அழக்கூடிய மனிதர்கள் படைத்த இறைவனை குறித்து, படைத்த ரப்புல் ஆலமீனை நினைத்து, நாம் செய்த தவறுகளை நினைத்து, நாம் எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருக்கிறோம், இந்த பாவங்களுக்கெல்லாம் ரப்பு கிட்ட போய் நம்ம என்ன பண்ண போறோம்? அவன் நம்மளை பிடிச்சிட்டானா, இன்ன பத்துஷ ரப்பிக லஷதீத், உம்முடைய இறைவனுடைய பிடி கடுமையா இருக்குமே என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றானே, அப்படிப்பட்ட ரஹ்மானிடத்துல நாம என்ன பதில் சொல்ல போறோம்? இதை நினைத்து கண்ணீர் சிந்தாத சில மனிதர்களை பார்க்கிறோமா இல்லையா? இங்கதான் நமக்கு என்ன மிஞ்சுதுன்னா வருத்தம் தான் மிஞ்சுகிறது. எதுக்கெல்லாம் ஆளக்கூடிய மனிதர்கள் தன்னை படைத்த இறைவனை நினைத்து, அவனுடைய வல்லமையை நினைத்து, அவனுடைய தண்டனையை குறித்து அழுகாத ஒரு நிலையை நம்ம இன்னைக்கு பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வை நினைத்து, நாம் செய்த பாவங்களை நினைத்து ரப்பிடத்துல மன்னிப்பு கேட்கும் போது அப்ப கண்ணில இருந்து கண்ணீர் வடிக்கிற மத்தியில இந்த கண்ணீர் துளிக்கு படைத்தவனிடத்துல மிகப்பெரிய கண்ணியம் இருக்குங்க. கொஞ்சம் நெஞ்சம் இல்ல, பயங்கரமான கண்ணியம். 2 சொட்டு கண்ணீர் நீங்க அல்லாஹ்வுக்காக வடிக்கிறீங்க, அது அல்லாஹ்விடத்துல மிகப்பெரிய இஸ்ஸத்தை ஏற்படுத்தி தரும். அதைத்தான் இன்னைக்கு பார்க்க இருக்கும். எப்படிப்பட்ட கண்ணியத்தை ஏற்படுத்தி தரும், அது எப்படிப்பட்ட நன்மையை நமக்கு அது ஏற்படுத்தி தரும் பாத்தீங்கன்னா, புகாரில 660 6066 ஆகிய இலக்கங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க? எல்லோருக்கும் தெரிந்த செய்தி தான். ஏன் இதெல்லாம் இப்ப சொல்லணும்னு சொன்னா, நம்முடைய கண்ணீர் துளிகளும் அல்லாஹ்விடத்தில் நமக்கு இஸ்ஸத்தை பெற்று தரணும், அல்லாஹ்விடத்தில் நன்மையை பெற்று தரணும். நாமும் நம்முடைய கண்ணீரை அல்லாஹ் நமக்கு கண்ணியப்படுத்தக்கூடியதை ஆக்கணும் என்ற நிலையில நாம இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த விஷயங்கள்லாம் நமக்கு பரிமாறப்படுகிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சபஅத்துன் யுதில்லுஹுமுல்லாஹு யௌமல் கியாமா ஃபீ லில்லிஹி யௌமலா லில்லன் இல்லா லில்லுஹு. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச செய்திதான். நாளை மறுமை நாள்ல எந்த நிழலுமே இருக்காது, அல்லாஹ்வுடைய அர்ஷுடைய நிழலை தவிர, ரப்புல் ஆலமீனுடைய நிழலை தவிர வேற எந்த நிழலும் இருக்காது. அந்த அர்ஷுடைய நிழல்ல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 7 சாராருக்கு என்ன செய்றான்? தன்னுடைய அர்ஷுக்கு கீழே அல்லாஹ் நிழல்ல இடம் கொடுக்கிறான். 50,000 வருடங்கள் நிகரான ஒரு நாள், சாதாரண நாள் இல்ல, அமளி துமளியா இருக்கும். மனித சமுதாயம் அனைத்தையுமே அல்லாஹ் ஒன்று கூட்டி எழுப்பி நிப்பாட்டி வச்சிருப்பான். விசாரணை கடுமையா இருக்கும். அந்த விசாரணை மன்றத்துல ஒரு 7 சாராருக்கு ஜம்முண்டு விசாரணை. அல்லாஹ்வுடைய அரிசி கீழே போயிட்டானே எப்படி இருக்கும்? இப்ப இந்த இடமே ஏர் கண்டிஷன் தான் எப்படி இருக்கும்? சென்ட்ரல் ஏசி எல்லாம் போட்டு நல்ல ஜிலி ஜிலின்னு வச்சிருக்கிறாங்க, எவ்வளவு சுகமா இருக்கும். கொஞ்ச நேரத்துக்கே அதை எதிர்பார்க்கிறோமே. மறுமையில
மனித சமுதாயத்துடைய தலைக்கு அருகாமையில இந்த சூரியனை கொண்டு அல்லாஹ் வச்சிருவான். மக்கள் எல்லாம் வியர்வையில் குளிப்பார்கள், மூழ்குவார்கள், அல்லோலகலப்படுவார்கள். அப்படிப்பட்ட அந்த நேரத்தில் அல்லாஹ் அந்த சூரியனுடைய தாக்கத்திலிருந்து காப்பாற்றி தன்னுடைய அரிசி கீழே நினைச்சான் 7 சாரார் கடை கொடுக்கிறான். அது நமக்கு தெரியும், எல்லாருக்கும் என்ன செய்யும், 7 சாரார் தெரியும். அதுல ஒரு சாரார் யாரு? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வ ரஜுலுன் ذكرல்லாஹ ஃபீ ஹலாயின் ஃபஃபாலத் ஐனா. யார் தனிமையில, தனியா, கூட்டா கிடையாது, கூட்டா இல்லை, யாருமே பார்க்கல, தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து கண்ணீர் சிந்திய மனிதர்கள், இவர்களுக்கு அல்லாஹ் நினைச்சான் தன்னுடைய அரிசிக்கு கீழே நிழல்ல இடம் கொடுக்குறாங்க. எவ்வளவு பெரிய பாக்கியம்! சாதாரண பாக்கியம் நினைக்கிறீங்களா? மிகப்பெரிய அந்தஸ்து, கண்ணியத்தை பார்த்தீங்களா? எதற்கு? தனியா உட்கார்ந்து அல்லாஹ்வை நினைத்து அழுதவர்கள். இந்த அழுகைக்கு அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய கண்ணியத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கிடைக்கும் என்று சொல்கிறார்கள். ஒன்னா நோட் பண்ணிக்கங்க, சரியா? ரெண்டாவது என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா, நரகத்திலிருந்து விடுதலை கிடைக்குங்க, நரகத்திலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், நரகத்துக்கு போக மாட்டீங்க. யாரு? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு 16332311 1633 2311. இந்த செய்தியை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. சின்ன சின்ன செய்தி தான், ஆனா உள்ள ஏராளமான அர்த்தங்கள் இருக்கும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, லா எலிஜுன் நார், லா எலிஜுன் நார், லானா நுழைய மாட்டாரு, எலிஜுன் நார், லா எலிஜுன் நார், நரகத்தில் நுழைய மாட்டார், நரகத்தில் நுழைய மாட்டார். யாரு? யார் நரகத்தில் நுழைய மாட்டாங்க? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ரஜுலுன் பக்கா மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வின் அச்சத்தால் அழுத மனிதர், அல்லாஹ்வுடைய பயத்தினால அழுத ஒருவர் எதில் நுழைய மாட்டாரு? நரகத்தில் நுழைய மாட்டாரு. ஹத்தா, எது வரைக்கும்? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய உமானத்தை பாருங்க. ஹத்தா, எது வரைக்கும்? யஊதல் லபனு ஃபில் லர்இ, கறந்த பால், ஒரு பிராணியுடைய மடுவிலிருந்து பால் கறக்கப்படுகிறது. இந்த பாலை 2வது மடுவில் செலுத்த முடியுமா? செலுத்த முடியுமா? முடியாதுல. வாய்ப்பு இருக்காங்க? வாய்ப்பே இல்லைல. அந்த ஊமானத்தை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கறந்த பால் மீண்டும் மடியில் நுழையும் வரை அவர் என்ன செய்ய மாட்டாரு? நரகத்துக்குள்ள சான்ஸே இல்லை. இது சான்ஸ் இருக்கா? வாய்ப்பே கிடையாதுல. அது மாதிரி தான் அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய அச்சத்தால் பயந்து அழுதவர் நரகத்தில் நுழைய மாட்டாரு. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? வலா யஜ்தமிஉ குபாருன் ஃபீ சபீலில்லாஹ் வ துஹானுன் ஜஹன்னம். என்ன சொல்றாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வின் பாதையில் எழுந்த புழுதியும், அல்லாஹ்வின் பாதையில் எழுந்த புழுதியும் நரகத்தின் புகையும் ஒருபோதும் ஒன்று சேராது. என்ன விஷயத்துல? அல்லாஹ்வுடைய பாதையில்னா போருக்கு போறாங்களே, அல்லது அல்லாஹ்வுடைய பாதையில் ஏதாவது ஒரு வேலையை செய்ய போறாங்க. இப்படி செய்யும் பொழுது அந்த போரின் காரணமாக, அந்த வேலையின் காரணமாக புழுதி, அதனால அவர்கள் ஏற்படுத்தியிருப்பார் அந்த புழுதி, அந்த புழுதியும் நரகத்துடைய புகையும். புகை, தீய சொல்ல நல்ல விளங்கணும். எதை சொல்ல? தீய சொல்ல, புகையை சொல்றாங்க ரசூலுல்லாஹ். நரகத்துடைய புகையும் அந்த அல்லாஹ்வுடைய பாதையில் எழுந்த புழுதியும் ஒரு காலம் ஒன்று சேராது. அப்ப இந்த விஷயத்தை என்ன பார்க்கிறோம்? அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அழுதவர் நரகத்தில் நுழைய மாட்டார். இதே மாதிரி ஒரு உதாரணத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான். என்ன சொல்லுவான்? ஊசியுடைய துவாரத்தில் எது நுழையும் வரை? ஒட்டகம் நுழையும் வரை. அது நுழையுமா? ஒட்டகம், ஒட்டகம் எவ்வளவு பெருசா இருக்கு, அதை கொண்டு போய் ஊசியுடைய துவாரத்தில் நுழைக்க முடியுமா? அதை விட சின்னதா இருக்கக்கூடிய நூலை கொறுக்கிறதுக்கு என்ன செய்யறோம்? 10-15 தடவை அட்டன் பண்ணோன்னு தான் 16 தடவை போய் கொறுக்கிறோம். அதுவே கஷ்டமா இருக்கு. ஒட்டகம் நுழையுமா? அல்லாஹ் சொல்றான், ஊசியுடைய ஒட்டகத்துல, ஊசியுடைய துவாரத்துல ஒட்டகம் நுழையும் வரை அல்லாஹ்வுடைய வசனங்களை புறக்கணிக்கிறாங்களே,
இவர்கள் ஒரு காலம் சொர்க்கத்தில் நுழைய முடியாதுங்கிறான். அல்லாஹ் சொல்லி காட்டும். அல்லாஹ்வுடைய வசனத்தை புறக்கணிக்கலாம் கூடாது, அதை ஏத்துக்கணும். புறக்கணிச்சா இதனால அப்ப இந்த மாதிரி ஊமானத்தோட நினைச்சாங்க ரசூலுல்லாஹ் நமக்கு அல்லாஹ்வை பயத்தால் அழுதவர்கள் நரகத்துக்கு போக மாட்டாங்க. 2. 3வது பாருங்க, திருமிதியில 1639, திருமிதியில 1639 இந்த செய்தியை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஐநானி ஐநானி லா தமஸ்ஸுஹுமன் நார், 2 கண்களை நரக நெருப்பு தீண்டாது. ஐநானினா ஐநான் கண்ணு, ஐநானினா 2 கண், 2 கண்களை லா தமஸ்ஸுஹுமன் நார், நரக நெருப்பு தீண்டாது. என்ன அந்த 2 கண்ணு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஐனும் பக்கத் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்காக அஞ்சி அவனுடைய பயத்தால் அழுத கண்கள். அந்த கண் என்ன செய்யாது? மறுமையில நரக நெருப்பு தீண்டாது. 1. அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ ஐனுன் பாத்தத் தஹருசு ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் காவல் காத்து இரவு முழுவதும் விழித்திருந்த கண்கள். உங்களுக்கு அல்லாஹ்வுடைய பாதையில காவல் காத்து இரவு முழுவதும் விழித்திருந்த கண்கள். இந்த கண்ணையும் நரகம் தீண்டாது, அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத கண்ணையும் நரகம் தீண்டாது. அல்லாஹ்வுடைய பாதையில விழித்திருந்த கண்கள்னா என்ன சொல்லுங்க பார்க்கலாம். போர்க்களத்துல போர் ஏற்படுறதுக்கு முன்னாடி ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்க? சில பேரை உளவு பார்க்க விடுவாங்க, இந்த இடத்துல நிக்கணும் அப்படிம்பாங்க. அவர் இரவு ஃபுல்லா இருக்கிறார், தூங்கவே கூடாது, தூங்க மாட்டார். இது ஒரு உதாரணம். வேற என்ன சொல்லலாம்? சரி, வேற நீங்க சொல்ல. பெண்கள் இரவு தொழுகைக்காக விழிச்சிருக்கிறாங்க. வேற குர்ஆன் ஓதுறது. ஓகே, சரி, இதெல்லாம் சேரும். சரியா? மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில விழித்திருந்த கண்கள். உதாரணத்துக்கு இரவு ஃபுல்லா ஒரு வேலை இருக்கு, நாளைக்கு ஒரு மார்க்க பிரச்சாரம் நடக்கிறதுக்கு, அந்த மார்க்க பிரச்சாரத்துக்காக இன்னைக்கு என்ன செய்யணும்? தெருவுலாம் வால் போஸ்ட்லாம் ஒட்டணும் அப்படின்னு செய்றாங்க. விடிய விடிய உட்கார்ந்து செய்றாங்க, முழிச்சு இருந்து வால் போஸ்ட் ஒட்டுறாங்க, ஏதாவது செஞ்சுட்டு இருக்காங்க. இது மாதிரியான ஒரு நிலையில இருந்தீங்கன்னா அந்த கண்ணை என்ன செய்யாது? நரக நெருப்பு தீண்டாது. எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா? அப்ப அழுகையும் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுதாலும் அந்த கண்ணை தீண்டாது, அல்லாஹ்வுடைய பாதையில விழித்திருந்தாலும் என்ன செய்யாது? அந்த கண்ணையும் தீண்டாது. இன்னைக்கு பெரும்பாலானவர்கள் விழிச்சிருக்கிறாங்க, ரொம்ப நேரம் முழிச்சுட்டே இருப்பாங்க. எதுக்கு முழிச்சிட்டு இருப்பாங்க? டிவி பார்ப்பாங்க, செல்வம். இப்ப நிறைய இளைஞர்கள் இன்னைக்கு முழிச்சிட்டு இருக்கிறாங்க, நிறைய இளைஞர்கள் முழிச்சிட்டு இருக்காங்க. ஏன் முழிச்சிட்டு இருக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல செல்போன்ல மேட்ச், வேர்ல்டு கப், அதாவது ஃபுட்பால் போறான்ல, இது அமெரிக்கால நடக்குது. அங்க பகல்னா இங்க என்னது? இரவு. லைவா பார்க்கணும். லைவா பார்க்கணும்னா நைட்டு 12:30 மணிக்கு தான் மேட்ச் போடுவோம். எத்தனை மணிக்கு? நைட்டு 12:30 மணி. அன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் குரூப்ல பாக்குறேன், ஒரு குரூப்ல பிரத்யோகமாக இந்த அணி அந்த அணி விளையாட போகுது, என்ன செய்யணும்? பெரிய திரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், இந்த இடத்துல பெரிய திரை ஏற்பாடு பண்ணியிருக்கிறோம், எல்லாரும் தயவு செய்து தவறாம வந்துருங்கம்மா. கூட்டம் கூடிச்சா இல்லையா? நீங்க போல சில பேர் போய்க்கிறாங்க, எல்லா இடத்துலையும் பாக்குறாங்க, நைட்டு ஃபுல்லா விடிய விடிய உட்காந்து. நாங்களாம் அதுக்கு போலே போய் நீங்க நினைக்கிறோம், நம்மளாம் போல அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு காலத்துல நாமளும் அப்படி இருந்தோம் தெரியுமா? இந்த கல்யாணம் முடிச்சிட்டு வைங்களேன், முன்னாடிலாம் திருமணம் முடிஞ்சா வைங்களேன், அப்போ ஒரு 1990ல 1990ல 80களில் 85ல 2000 அந்த சம்திங்ல திருமணம் முடிஞ்சா வைங்களேன், டெக்குன்னு ஒன்று போடுவாங்க. டெக்கு, அதாவது வீட்டில் ஒரு கடையில் போய் டிவியை வாடகைக்கு எடுத்து டெக்கு என்ன செய்ய வாடகைக்கு எடுத்து ஒரு 7-8 திரைப்படம் போடுவாங்க. நைட்டு 9 மணிக்கு போடும் அப்படிம்பாங்க. எல்லாரும் சிரிக்கிறீங்க பார்த்தீங்களா? அந்த அனுபவம் இருக்கு நமக்கு. விடிய விடிய உட்கார்ந்து பார்த்தாங்க, ஒவ்வொரு படமா உட்கார்ந்து பார்த்தோமா இல்லையா? இந்த கண்ணுக்கு அல்லாஹ் நரகம் தீண்டாத சொல்றான், இந்த கண்ணுக்கு இல்ல. விடிய விடிய உட்காரு, அல்லாஹ்வுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில நீ நில்லு, அல்லாஹ்வுக்கு அல்லாஹ்வை பயந்து கண்ணீர் வடிச்சு அழுவு. இரவு நேரம் என்பது சாதாரண நேரம் இல்லை,
அல்லாஹ் இறங்குறான், முதல் வானத்துல இறங்குறான். இறங்கி யாராவது என்கிட்ட கோரிக்கை கேட்கிறீங்களாப்பா, உங்க கோரிக்கை நான் அனுசரிக்கிறேன், ஏத்துக்கிறேன். யாராவது பாவ மன்னிப்பு தர்றீங்களா, உங்களுடைய பாவ மன்னிப்பை நான் ஏத்துனா உங்களை மன்னிக்கிறேன் என்று ஒவ்வொரு இரவும் நடுநிசியில அந்த தஹஜ்ஜுடைய நேரத்துல அல்லாஹ் முதல் வானத்தில் இறங்கி வரான்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்களே, இதுக்கு நாம் பயன்படுத்தணுமா? பிரதானமா ஒரு காரணத்தை சொன்னீங்க, ஃபர்ஸ்டே ஒரு காரணத்தை சொன்னீங்க, எதுக்கு முழிச்சிருக்கிறோம்? செல்போன் பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு. உண்மையிலேயே இந்த செல்போனும் நம்மளும் இன்னைக்கு அப்படி ஒன்றிணைஞ்சு போயிருக்கிறோம். இந்த செல்போன் அடிக்ஷன் சொல்லிட்டு ஒரு இதை பார்த்தேன். செல்போன் அடிக்ஷன், யாரெல்லாம் செல்போனுக்கு அடிக்ட் ஆயிருக்கா அப்படின்னு. எல்லாருமே அடிக்ட் ஆயிருக்காங்க, விதிகளுக்கு யாருமே இல்லை, எல்லாருமே அடிக்ட் ஆயிட்டு இருக்கும். அது அது ஒரு விதமான ஒரு ஒரு போதையை தந்திருக்கு. என்ன போதை? சும்மா தான் போன் இருக்கும், இப்படிதான் போன் இருக்கும், ஒண்ணுமே வந்திருக்காது. ஆனா நினைச்சு எடுத்து பாப்பமா ஏதோ வந்திருக்கா அப்ப வச்சிருவோம். அப்புறம் எடுத்து என்ன செய்வோம், ஏதாவது வந்திருக்கா மெசேஜ் பாப்பமா. இப்படி ஒரு நாளைக்கு எத்தனை ஆயிரம் மட்டுமா நினைச்சிட மனுஷன் எடுத்து சும்மா சும்மா எடுத்து பார்க்கறான். தேவைக்கு பார்ப்பான், சும்மாவும் பார்ப்பான். இதான் அடிக்ஷன். இதானது செல்போன்ல நம்ம மாட்டிட்டு கிடக்கிறோம். சில பேர் செமையா மாட்டிடுவாங்க, நல்ல வசமா மாட்டிக்குவாங்க. அப்படி மாட்டினவங்களாதான் இரவு நேரத்தில் முழிச்சிட்டு இருப்பாங்க, இப்படியே பார்த்துட்டே இருப்பாங்களா. அதாவது 2:30 AM. ஏஎம்னா என்னது? மிட் நைட், 12 மணிக்கு அப்புறம். இந்த நைட்டு 12 மணி வரைக்கும் தான் PM. 12 மணி தாண்டி ஆயிடும், AM ஆயிடும்ல. 2:30க்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. எத்தனைக்கு? 2:30க்கு ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அப்ப முழிச்சிட்டு இருக்காங்களா? அப்ப எதோட ஐக்கியமா இருக்கிறோம்? செல்போனோட ஐக்கியமா இருக்கிறோம். அதே இது குர்ஆனை பார்த்திருந்தால், நபிகளாருடைய போதனை படித்திருந்தால், இந்த இரவு முழுவதும் அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்போம், அல்லாஹ் வணங்குவோம் அப்படின்னு ஒரு நிலையில நாம் இருந்தோம்னு சொன்னா, அல்லாஹ் என்ன செய்வான்? நம்முடைய கண்களையும் நரக நெருப்பை தீண்டாமல் ஆக்குவான். இதெல்லாம் தான் நம்ம வழங்க. பாருங்க எவ்வளவு அழுத்தமாக ஆழமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு நினைச்சாங்க, சொல்லித்தராங்க. சரியா? எத்தனை விஷயம் சொல்லிக்கிறோம்? 3 விஷயம் சொல்லியிருக்கிறோம். அடுத்தது பாருங்க, 4வது ரப்புக்கு, ரப்புல் ஆலமீனுக்கு, அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 துளிகளுங்க. விருப்பமான 2 துளிகள் என்னதெல்லாம்? இந்த ஹதீஸ்ல எப்படி வருதுன்னா, திருமீதியில பதிவு செய்யப்பட்டிருக்கு. 1669 அபு உமாமா அறிவிக்கிறாங்க. அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க, அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 துளிகள், அல்லாஹ்வுக்கு விருப்பமான 2 தழும்புகள். தழும்புனா என்னது? காயம். உடல்ல காயம் ஏற்பட்டுக்கல, இந்த காயம் ஏற்பட்டு அது தழும்பா மாறும், தடயம். சில நேரத்தில் ஐடென்டிஃபை பண்றதுக்கு என்ன, அடையாளம் கேட்பாங்க, மச்சத்தை கேட்பாங்க. மச்சம் என்ன தழும்பு இருக்குமா கேட்பாங்க, அதான் தழும்பு. அப்ப அது மாதிரி அல்லாஹ்வுக்கு மனிதனிடத்துல 2 துளி அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்குமா, 2 தழும்பு அல்லாஹ்வுக்கு நிச்சயமா பிடிக்குமா. என்னதெல்லாம்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? லைஸ ஷைஉன் அஹப்ப இலல்லாஹ் மின் கத்ரத்தைனி வ அஸரைனி. 2 துளிகளையும் 2 தழும்புகளையும் விட அல்லாஹ்வுக்கு மிகவும் விருப்பமானது வேறு எதுவுமே கிடையாது. அது என்னதெல்லாம் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க? அந்த 2 துளிகள் கத்தரத்துன் துமூஇன் மின் ஹஷியத்தில்லாஹ், அல்லாஹ்வுக்கு அஞ்சி இறையச்சத்தால் சிந்திய கண்ணீர் துளிகள். கண்ணேந்து வருது பாத்தீங்களா இந்த துளிகள், அது எதுக்காக வந்திருக்கணும்? அல்லாஹ்வுக்கு பயந்து வந்திருக்கணும். இந்த துளி, இது ஒரு துளி. இன்னொரு துளி என்னது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இன்னொரு துளி சொல்லுங்க பார்க்கலாம். ரத்தம். சூப்பர். வகத்ரத்து தமின் துஹராகுன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் சிந்தப்பட்ட ஒரு இரத்த துளி. இந்த 2 துளி அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒண்ணு அல்லாஹ்வுடைய பயத்தால் அழுத கண்ணீர் துளி, இன்னொன்று போர்லையோ இல்ல அல்லாஹ்வுடைய பாதையிலையோ ஏதோ வேலை செய்யும் போது ஏதோ ஒரு ஆபத்து நமக்கு வந்துருச்சு, ஒரு காயம் ஏற்பட்டுருச்சு, அதனால ரத்தம் சிந்துது. இந்த ரத்தம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கும், இந்த ரத்த துளி அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். 2 துளியாச்சா? அப்ப இதுல என்னத்தை சேர்க்கிறாங்க ரசூலுல்லாஹ்? அல்லாஹ்வுக்கு பயந்து அழுதீங்கன்னா அந்த அழுகை அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். ஓ அம்மல் அசாராணி
அசராணி, அந்த ரெண்டு தடயங்கள் என்ன, ரெண்டு தழும்புகள் என்ன அப்படின்னு சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஃபஅஸருன் ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வின் பாதையில் ஏற்பட்ட ஒரு தடயம். போர்ல கலந்து கொண்டு அல்லது ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு வேலை செய்யும் பொழுது ஏற்பட்ட காயத்தினால அதனால் ஏற்பட்ட தழும்பு இருக்கா இல்லையா, அந்த தழும்பும் அல்லாஹ்க்கு பிடிக்கும். சரியா? இன்னொரு தழும்பு சொல்லுங்க. இரண்டாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வ ஆஸருன் ஃபில் ஃபரீலத்தின் மின் ஃபராயிலில்லாஹ், அல்லாஹ் விதித்த கடமைகளில் ஒரு கடமையை நிறைவேற்றுவதால் ஏற்பட்ட ஒரு தடயம். தொழுகை தான் குறிக்கும். சரியா? இன்னும் சில வணக்கங்களை ஏற்படும் பொழுது அதனால் ஏற்பட்ட தடயமா இருந்தா கூட அது கூட வந்துடும். ஆனா பெரும்பாலும் என்ன பார்க்கணும்னா, தொழுகையினால நமக்கு சில தடயங்கள் ஏற்பதா இல்லையா, நெற்றியில இந்த கால் கரண்டை காலில் நீங்க தொழுது 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 என்ன ஆகும் சொன்னா அந்த இடம் அப்படியே காய்ச்சிடும். நெத்தியும் ஒரு கட்டத்தில் காய்க்கும். சில பேர் கேட்கலாம், எனக்கு காய்க்கவே இல்லையே, எனக்கு ஒண்ணுமே வேலை, பயப்படாதீங்க. அல்லாஹ் எதை பார்ப்பான்? உள்ளத்தை பார்ப்பான். அல்லாஹ் என்ன செய்வான்? உள்ளத்தை பார்ப்பான். அல்லாஹ் உள்ளத்துல நீங்க கரெக்டா தொழுதீங்கன்னா உங்களுக்கு கூட என்ன செய்யும்? அல்லாஹ்க்கு பிடிக்கும். தடையும் ஏற்படாம கூட இருக்கலாம், ஆனா அந்த தடை அல்லாஹ்க்கு பிடிக்கும். சரியா? இது ஒரு விஷயம். அப்ப என்ன பார்க்கிறோம்? ரெண்டு துளி அல்லாஹ்க்கு பிடிக்கும், ரெண்டு தடையும் அல்லாஹ்க்கு பிடிக்கும். ரெண்டு துளியில ஒரு துளி அல்லாஹ்வுக்காக கண்ணீர் சிந்தி பயந்து அழுதது, இன்னொரு துளி அல்லாஹ்வுடைய பாதையில போராடி அதனால் ஏற்பட்ட இரத்த துளி. ரெண்டு தழும்பு, ஒன்னு அல்லாஹ்வுடைய பாதையில காயம் ஏற்பட்டு அதனால் ஏற்பட்ட காயம் அந்த தழும்பு, இன்னொன்று அல்லாஹ்வுடைய வணக்கத்தை செய்யும் பொழுது அந்த வணக்கத்தினால் ஏற்பட்ட தடயம். தடயம் தழும்பு அதுவும் என்ன செய்யும்? அல்லாஹ்வுக்கு பிடிக்கும். இன்னைக்கு சில பேருக்கு தடை இருக்கும். என்ன தடை இருக்கும்? பெருசா ஒரு வெட்டுக்காயம். என்னடா வெட்டுக்காயம்? இங்க எனக்கு எப்படின்னு தெரியல, ஆனா மெட்ராஸ்ல நான் பார்த்துருக்கிறேன். இந்த புள்ளிங்க இருக்கிறாங்களா இல்லையா, ஒரு மாதிரியான செட்டு, அது வந்து டீனேஜில் உள்ள பசங்க, அங்கங்க காயம் இருக்கும். இங்க காயம் இருக்கும், இங்க காயம் இருக்கும், இங்கெல்லாம் வெட்டு இருக்கும். சில பேருக்கு இங்கெல்லாம் வெட்டு இருக்கு, பார்த்தீங்களா? வெட்டு இருக்கும். பெண்களுக்கு கூட சில பேருக்கு இருக்கும். என்னடா இது வெட்டு காயம்? அல்லாஹ்வுடைய பாதையில போய் ஏற்பட்ட காயமா? இல்ல, லவ்வுக்காக ஏற்பட்ட காயமா இருக்கும். உண்மையிலேயேங்க, இவன் என்ன நேசிக்கல, இவன் நான் வந்து என்ன செஞ்சிருவேன், அதனால கையை அறுத்து கொண்டு எனக்குள்ள நான் நம்ம ஊர்ல கூட சில பேர் பார்த்துருக்கிறேன், இப்படி அறுத்து வச்சிருப்பாங்க, வெட்டி வெட்டி இருக்கும். என்னன்னு பார்த்தா இதான் இந்த காயம், அதனால ஏற்பட்ட தழும்பு. சில பேர் மெட்ராஸ்ல பசங்க சொல்லுவாங்க, என்னடா இவ்வளவு வெட்டு காயம் வாங்கியிருக்கான்? என் ஃப்ரெண்டுக்காக வாங்கினேன். என் ஃப்ரெண்டுக்காக என்ன பண்ணா, அவன் ஒருத்தனை காதலிச்சான், அந்த காதல பிரச்சனை வந்துச்சு, அதனால ஏற்பட்ட மோதல்ல அந்த காயம். இப்படிலாம் இருந்தா தான் இளைஞனாவே பார்ப்போம். மெட்ராஸ்ல பார்த்தீங்கன்னா பெரும் பெரும் நகரங்கள்லாம் இது மாதிரி இருக்கணும், அப்பதான் அப்படி கெத்தா இருப்பாங்க. இந்த காயத்துக்கு இந்த தடயத்துக்கா மறுமையில வெற்றி கிடைக்கும்? இதுக்கல்ல. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வுடைய பாதையில ஏற்பட்ட காயங்களுக்கு, ஏற்பட்ட தடயங்களுக்கு, ஏற்பட்ட தழும்புகளுக்கு தான் அல்லாஹ் விருப்பப்பட்டு என்ன செய்வான்? அல்லாஹ் விரும்பினா முடிஞ்சது. அல்லாஹ் விரும்பிட்டான், அதுக்கு என்ன கூலி? சொர்க்கம் தான் கூலி. அப்ப இந்த செய்தி என்ன செய்யறாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி காட்டுறாங்க. அப்ப மொத்தம் எத்தனை செய்தி சொல்லியிருக்கு? 4 செய்தி சொல்லியிருக்கு. சரியா? அறிவார்ந்த மக்களாகிய உங்களுக்கு இது போதும் என்று நினைக்கிறேன். என்னுடைய உரைக்கு நான் முடிவுக்கு வரேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அழுவணுங்க, அழுவு வரணும். அழுவனா என்ன இல்லை, மனுஷனே இல்லம்மா, அப்படிதானே? என்ன இது கூட அழுவ மாட்டியா அப்படிமா? இது யதார்த்தம். ஆனா ஒரு அழுகை கண்டிப்பா நமக்கு வந்தே ஆகணும். எந்த அழுகைன்னு கேட்டீங்கன்னா, அல்லாஹ்வை நினைத்தோ, அல்லாஹ்வுக்கு பயந்தோ, அல்லாஹ்வுடைய வேத வரிகளை கேட்டோம், அல்லாஹ்வுடைய வசனங்களை படிக்கும் போதோ கண்கள் இருந்து கண்ணீர் வரணுங்க. அப்படி வந்தா தான் நம்முடைய உள்ளத்துல ஈமான் இருக்குல்ல, இந்த ஈமான் உயிரோடு இருக்குதுன்னு அர்த்தங்க. உயிரோடு இருக்குதுக்கு அர்த்தம்னா கண்ணில இருந்து கண்ணீர் வடியணும். அல்லாஹ்வே தன்னுடைய திருமறை குர்ஆன்ல 2 வசனத்துல சொல்லி காட்டுறான். 2 வசனம். ஒன்னு 19வது அத்தியாயம் 58வது வசனம். சரியா? ஒன்னு 19 58, இன்னொன்னு 5வது அத்தியாயம் 83வது வசனம். 2 வசனம். 19 என்ன அத்தியாயம்? மரியம். 5வது அத்தியாயம் மாயிதா. சரியா? இந்த 2 வசனத்துல 2 அத்தியாயத்துல பேசுறான். 19 58 என்ன பேசுறான்? அல்லாஹ் வந்து அதுக்கு முன்னாடி
இறை நம்பிக்கையாளர் பத்தி எல்லாம் பேசிட்டே வரான். யாரை பத்தி? இறை நம்பிக்கையாளர் பத்தி எல்லாம் பேசிட்டே வரான். பேசிட்டே வரும் பொழுது இதா துத்துலா அலைஹிம் ஆயாத்துர் ரஹ்மானி ஹர்ரு சுஜ்ஜதம் வ புக்கியா, அவர்களிடம், அந்த இறை நம்பிக்கையாளர்களிடம், வேத அறிவு கொடுக்கப்பட்டவங்க, மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டவங்க, அவர்களிடம் அளவற்ற அருளாளனின் வசனங்கள் எடுத்துரைக்கப்பட்டால், அல்லாஹ்வுடைய வசனத்தை அவங்களுக்கு சொல்லப்பட்டால் அழுதவர்களாக சஜிதாவில் விடுவார்கள். புரியுதா? ரப்புடைய வார்த்தை என்னை நினைத்து அழுதவர்களாக சஜிதாவில் விடுவார்கள். இது ஒரு வசனம். 5வது அத்தியாயத்தில் 83 என்னது? அல்லாஹ் சொல்றான், இத்தூதர் மீது அருளப்பட்டதை அவர்கள் செவியுறும் பொழுது, குரான், இப்ப நம்ம கூட குரான் கேட்கல, இந்த குரான் அவர்கள் செவியுறும் பொழுது தரா அயுனஹும் தஃபீது மினத் தம்மி மிம்மா அரஃபு மினல் ஹக், உண்மையை அறிந்து கொண்டதால் அவர்களின் கண்களில் கண்ணீர் வழிந்தோடுவதை நபியே நீர் காண்பீர். அப்படி கண்ணீர் வடிச்சிட்டு அவங்க சொல்லுவாங்க, யகூலூன, அவர்கள் சொல்லுவார்கள், ரப்பனா ஆமன்னா ஃபக்துபுனா மா அஷ்ஷாஹிதீன், எங்கள் இறைவனே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம், இது உன்னுடைய வார்த்தை தான், இந்த மார்க்கம் உன்னுடைய மார்க்கை தான், நாங்கள் ஏற்றுக்கிட்டோம், நம்பிக்கை கொண்டோம், இறை நம்பிக்கை கொண்டோம், எங்களை சாட்சி கூறுவோரோடு பதிவு செய்வாயா என்று அவர்கள் கூறுவார்கள். சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை ஓதும் பொழுது, கேட்கும் பொழுது கண்கள் என்ன செய்யும்? கண்ணீர் வடியும். இந்த வசனம் எப்ப இறங்கி தெரியுமா இருக்க? சொல்லுங்க பார்க்கலாம். ரிலேட்டடா பாருங்க. அல்லாஹ்வுடைய வசனத்தை கேட்பாங்க, கேட்டு நம்பிக்கை கொண்டுருவாங்க, நம்பிக்கை கொண்டு அவங்க சொல்லுவாங்க, நாங்க நம்பிக்கை கொண்டோம், யா அல்லாஹ் எங்களை சாட்சி கூறுவோம், பகிர்வாயா, சேர்த்து விடுவாயாகன்னு சொல்லுவாங்க. தெரியலையா? இந்த வசனத்துக்கு விளக்கம் கொடுத்திருப்பாங்க. என்ன விளக்கம்னா, இந்த வசனம் நஜ்ஜாசி மன்னர் இருக்கார்ல, அவருக்காகவும் அவருடைய தோழர்களுக்காக எழுதப்பட்டது. கிறிஸ்தவராக இருந்த நஜ்ஜாசி மரியமுடைய வசனத்தை எடுத்து ஓடுறார். யாரு? யாரு? ஜாபிர் எடுத்து போடுறாங்க. போட்டா எடுத்து பார்க்கிறாரு, நஜ்ஜாசி ஒரு பக்கம் அழுதுட்டு இருக்கிறாரு. அங்க குறிப்பெடுக்க அந்த அவங்களுடைய தோழர்கள்லாம் குறிப்பெடுத்து இருக்கிறாங்க. எப்படி அழுகுறாங்கன்னா, அழுது எழுந்த ஏடுலாம் நனைஞ்சிட்டுங்க, ஏடு நனைஞ்சிட்டுங்க. இதுதான் இன்னைக்கு நமக்கு அழுக வருதா? அழுவணும். திருமறை குர்ஆனுடைய வசனங்களை அர்த்தம் புரிந்து உணர்ந்தாலே வந்துடும், அழுவ வந்துடும். அவருக்கு அழுவ வந்துச்சுங்க. இது ரெண்டுமே யார் கொண்டு வந்த? இது சொல்லும் போது யார் கொண்டு வந்த ஒளின்னாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். நாமுஸ் கொண்டு வந்ததுதான். ஜிப்ரீல் கொண்டு வந்து யாருக்கு? மூசாக்கு கொண்டு வந்து கொடுத்தாரு. அதுவும் இதுவும் ஒரே மாதிரி தெரியுது, இது உண்மைதான் என்று சொல்லி அவர் என்ன செஞ்சாரு? இஸ்லாத்துக்கு வந்துடுறாரு. அது வரலாறு வேற. அப்போ அழுக வரணும். எப்ப அழுக வரும்னா, அல்லாஹ்வுடைய வசனங்களை கேட்கும் போது நமக்கு என்ன செய்யணும்? அழுக வரணும். பாங்கு சொன்னதுக்கு அப்புறம் ஒரு சில செய்தியை பார்த்து முடிப்போம். أشهد أن محمد رسول
எதில் விட்டோம்? எப்படி? சரி. அப்போ நஜ்ஜாசி மன்னர் என்ன செய்றாங்க? திருமறை வசனத்தை கேட்டு அழுகுறாங்க. அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, சஹாபாக்களுடைய நிலையம் அப்படிதான் இருந்துச்சு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுலாம் தொழு வைக்கும் போது என்ன செஞ்சிருவாங்க? அழுதுருவாங்க. ரசூலுல்லாஹுடைய மௌத்துல ரசூலுல்லாஹ் வந்து உடம்பு முடியாமல் இருந்தாங்களே, மௌத்தாகிறதுக்கு முன்னாடி அப்போ அவங்களால தொழு வைக்க முடியல. அப்போ அபூபக்கரை சொல்றாங்க. அப்போ ஆயிஷா என்ன சொல்றாங்க? மாட்டாங்க, அவங்க ரொம்ப அழுதுருவாங்க அப்படின்னாங்க. இதெல்லாம் சஹாபாக்களுடைய நிலையம் அப்படிதான் இருந்துச்சு. ஏன் ரசூலுல்லாஹுடைய நிலையம் அப்படிதான் இருந்துச்சுங்க? ரசூலுல்லாஹ்க்கு தான் வசனமே இறக்கப்படுது, அவங்களுக்கு தான் இறக்கப்படுது. ஆனா அவங்களே என்ன செஞ்சாங்க? ஒரு சஹாபியை கூட்டு சொல்றாங்க, அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, எனக்கு குர்ஆனை ஓதி காட்டுங்க அப்படின்னாங்க. அவர் ஆச்சரியப்பட்டு கேட்கிறாரு, அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுக்கு தான் குர்ஆன் இறக்கப்படுது, நீங்க போய் என்கிட்ட கேட்கலாமா? இதெல்லாம் எவ்வளவு தன்னடக்கம் பாருங்களேன். நம்ம சாதாரண ஒரு வருஷம் படிச்ச ஆலிமாவா இருந்தாலோ ஆலிம்ஸா இருந்தாலோ நம்மளை நோக்கி வேணா ஒரு கேள்வி கேட்டா வைக்கலேன், ஏண்டா உனக்கு அலிபாக்கு அர்த்தம் தெரியுமா அப்படின்னு கேட்டுருவோம். நீலாம் என்ன வந்து கேள்வி கேட்கலாமா அப்படின்னு. எவ்வளவு பெரிய ஜீனியஸ் ரசூலுல்லாஹ். அவங்களுக்கு தான் குர்ஆன் இறக்கப்படுது, அவங்க போய் கேட்கிறாங்க. அவருக்கு ஆச்சரியம், உங்களுக்கு தானே ரசூலுல்லாஹ் இறக்கப்படுது, நீங்க போய் என்கிட்ட கேட்கலாமா? பிறருடைய வாயால் குர்ஆன் ஓதப்படுவதை நான் கேட்க விரும்புறேன். நான் அவர் எடுத்து உருவார் பாருங்க, நிசாவுடைய அத்தியாயத்தை நிசா எடுத்து விடுறாரு. 4வது அத்தியாயத்தை ஓதக்கூடிய நேரத்தில் ஒரு வசனத்தை ஓதி முடிக்கிறாரு. முடிச்சது பார்த்து இப்படி தூக்கி நிமிர்ந்து பார்க்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடிஞ்சுக்கிட்டே இருக்கு. ஏன்? அது அப்படிப்பட்ட வசனம். மறுமையில அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், ஒவ்வொரு சமுதாயத்துக்கு என்ன செய்வோம்? ஒரு சாட்சியை நாம் எழுப்புவோம். உங்களுடைய சமுதாயத்துக்கு எதிராக உங்களை நாம் சாட்சியாக்குமே, அப்ப இவருடைய நிலை எப்படி இருக்கணும் கேட்பான். உம்மத்துக்காக அழுதாங்க ரசூலுல்லாஹ், அந்த வசனத்தை கேட்டு அழுதாங்க. பாத்தீங்களா? அப்ப குர்ஆனுடைய வசனத்தை கேட்கும் போது என்ன செய்யணும்? கண்ணீர் வரும். எப்ப வரும்? அதை உணர்வு பூர்வமா உணரும் பொழுது. அன்புக்குரியவர்களே, அதே மாதிரி சஹாபாக்கள் நீங்க எடுத்தீங்கன்னா, உஸ்மான் இருக்காங்க. உஸ்மான் கபிரிஸ்தானுக்குலாம் போனா வச்சுக்கல, கண்ட்ரோலே பண்ண முடியாது. நம்மளும் இன்னைக்கு கபிரிஸ்தான்லாம் போறோம், போய் என்ன செய்யறோம்? என் மாப்பிள்ளை சோமா இருக்கியா? ரைட், ஓகே. என்ன வியாபாரம் எப்படி போயிட்டு இருக்கு? அங்க அடக்க நடந்துட்டு இருக்கும். இங்க என்ன பேச்சு? சோமா இருக்கிறியா? நல்லா இருக்கிறியா? ஓகே ஓகே. என்னமோ நமக்கு அந்த இடத்துக்கு சம்பந்தமே இல்லாம மாதிரி. உஸ்மான் ரலியல்லாஹு அவனுக்கு கபூர் கிட்ட நின்றா தாடி நடைகின்ற அளவுக்கு அழுவாங்களாம். கேட்கிறேன், ஏன்பா நீங்க இப்படி அழுகுறிய? அப்ப இதுதான் மனுஷனுடைய மறுமையுடைய முதல் இடம், இதான் முதல் படி. இதுல ஜெயிச்சுட்டானா மறுமையில ஜெயிச்சிருவான். இது மோசமான இடம். கபர் மோசமான இடம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் கண்ட காட்சியிலேயே மிகவும் மோசமான காட்சி இந்த கபூர்ல இருக்கு அப்படின்னாங்களே, அதை நினைச்சுதான் நான் அழுவுறேன். கபருக்கு போய் நம்ம அழுவணுங்க, கபரிஸ்தானை பார்த்து நம்ம அழுவணும். எத்தனையோ பேர் வாழ்ந்து மரணிச்சுட்டாங்க, நாமளும் இங்கதான் வர்ணிக்க போறோம், இங்கதான் அடக்கம் பண்ண போறாங்க. முன்கர் நக்கீர் வருவாங்க, மர்ரப்புக்கன்னு கேட்பாங்க, என்ன பதில் வச்சிருக்கிறோம்? இதை சந்திக்க போறோம். இதை நினைச்சு அழுதுருக்காங்க சஹாபாக்கள். அதே மாதிரி ஒரு கட்டத்துல பாருங்க, ஒரு செய்தியை ரசூலுல்லாஹ் ஒரு உரை நிகழ்த்துறாங்க. உரை நிகழ்த்தும் போது அனஸ் சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் எங்களுக்கு ஒரு உரை நிகழ்த்துறாங்க. அந்த மாதிரி உரையை நாங்க ஒரு காலம் கேட்டதில்லை. சுப்ஹானல்லாஹ், அப்படி உரை நிகழ்த்துறாங்க. என்ன சொன்னாங்க ரசூலுல்லாஹ்? மக்களே, நான் அறிவதை போன்று நீங்கள் அறிவீர்களானால், எனக்கு அல்லாஹ் காட்டுறது மாதிரி உங்களுக்கு காட்டினாங்கன்னா உங்க நிலை என்ன தெரியுமா செய்யும்? குறைவாக சிரிப்பீர்கள், அதிகமாக அழுவீர்கள். இப்படி சொன்ன உடனே சஹாபாக்கள் எல்லாமே அப்படியே முட்டி போட்டு தாரத்தாரையா கண்களில் கண்ணீர் வடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதுதான் சஹாபாக்களுடைய நிலை. இதை என்னதை காட்டுது? உள்ளத்துல ஈமான் உறுதியோடு இருக்கு. இறுதியா ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அவங்க என்ன செஞ்சாங்க? தொழுவும் போது அழுவாங்க, துவா கேட்கும் போது அழுவாங்க. எப்படி அழுகி வெளிப்படுத்துவாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களோட இருக்கக்கூடிய நேரத்துல ரசூலுல்லாஹ் எழும்பி தொழுகிறாங்க. ரசூலுல்லாஹ் எழும்பி தொழும்போது இது ஆயிஷா ரலியல்லாஹு பார்க்கறாங்க, பார்த்துட்டே இருக்கிறாங்க. தொழுவும் போது அழுகுறாங்க. தொழுது முடிச்சோன்னு துவா கேட்கறாங்க, கையேந்தி துவா கேட்கறாங்க. துவா கேட்கும்போது ரசூலுல்லாஹ்வுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வடியுது. முதல்ல கண்ணம் நனைகிறது, கண்ணம், அப்புறம் தாடி நனைகிறது, தரை நனைகிறது, எல்லாமே நனைஞ்சுது. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் தான் உடைய முன்பின் பாவங்கள்லாம் மன்னிச்சுட்டானே, நீங்க இப்படி அழுவுறீங்க, ஏன் இப்படி அழுவுறீங்கன்னு கேட்கறாங்க. இப்படியே கேட்கறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அஃபலா அகூன அப்தன் ஷகூரா, என்னுடைய இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானா இருக்க நான் விரும்புறேன். அல்லாஹ் என் பாவத்தெல்லாம் மன்னிச்சுட்டான், எனக்கு சொர்க்கத்தை தருவான், அந்த இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானா இருக்க நான் விரும்புறேமா, அதனால தான் அழுகுறாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு சொல்லிட்டு முடிக்கிறாங்க, என்னுடைய வாழ்நாள்ல மிகவும் உணர்ச்சி வசப்பட்ட சம்பவம், மிகவும் விழிப்பு கூட்டிய ஒரு சம்பவம் இந்த சம்பவம் தான். அப்படி அழுதாங்க நாங்க ரசூலுல்லாஹ். நமக்கு அழுக வரும், சில நேரத்தில் அழுக வரும்.
இந்த கண்ணத்தோட நின்று இங்கே ஒரு டாப் 2 டாப் இருக்கும், அதோட முடிஞ்சிடும். தாடி நடுவு அடைஞ்சிருக்குமா, தரநிலை அடைஞ்சிருக்குமா? இல்லை. அப்பெல்லாம் அழுவும் சொன்னா அப்ப அல்லாஹ் நினைச்சு உண்மையாவே நம்பிக்கை கொள்ளணும், திருமறை குர்ஆனை நம்ம படிக்கணும், உணர்வுபூர்வமா அல்லாஹ் வணங்கணும். இந்த அழுகைக்குத்தான் அல்லாஹ்விடத்துல கண்ணியம் இருக்கு, அல்லாஹ்விடத்துல பரிசுகள் இருக்கு. அப்படிப்பட்ட அழுகையை வெளிப்படுத்தக்கூடிய நன்மக்களாக நாம் இருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அப்படிப்பட்ட நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அல்புரிவானாக என்று அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தித்தவனாக இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வா ஆகிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா